27ஓட அது சுருங்கலைங்க அப்படின்னு ஒரு பார்வை வைக்கிறாரு. அக்னி எப்படி பார்க்கலாம்? அது எல்லா விமர்சனங்களுக்கும் எல்லா தாக்குதலுக்கும் எப்போ பார்த்தாலும் பலவீனமாக இருக்குது, டெல்லிக்கு போகிறாங்க அப்படின்றதுக்கெல்லாம் ஒரு தன்னுடைய அனுபவ ரீதியாக ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் தலைவராக இன்றைக்கி அதிமுகவினுடைய முடிவுகள் நிலைநாட்டியிருக்கு. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது நிறைய பேர் நான் இந்த கட்சியில் இருந்தேன், என் சொந்தக்காரங்க அப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருக்கிற போது ஒரு கட்சியை ஒற்றை தலைமை ஆனதற்கு பிறகு வழி நடத்திட்டு போகிறது இருக்குல்ல, இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். டெல்லிக்கு போனால் திம்முனால் ஏன் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன ஏன் திம்முறாரு, ஏன் மாத்திரை எடுக்கலையா, டெல்லி போனாருங்கிறது அவரே சொல்றாரு. இப்ப சார் அதே டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் ராஜ்யசபா இதுக்கு கையெழுத்து போட போனேங்க, அதையும் சேர்த்து வச்சு இவங்க எல்லாம் அங்க போறாங்கன்ட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க எந்த சண்டை சச்சரவு, மரியாதைக்குரிய இதயா சார் சொன்னது மாதிரி எந்த சண்டை சச்சரவும் இல்லை. நாங்கள் தாவேகாவுக்கு போக போறோம் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கலைங்க. சண்டை சச்சரவு இல்ல. இரண்டு கட்சிகளும் காங்கிரசும் திமுகவும் மாறி மாறி சண்டை சச்சரவுகள், வார்த்தை யுத்தங்கள் நடந்ததற்கு பிறகு அவங்களுக்கு 2021 அவங்களுக்கு வெறும் 25 சீட்டு. ஆனா இப்ப காங்கிரஸ் என்ன தமிழ்நாட்டில் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. சரி, ஆனா 28 நாடாளுமன்ற உறுப்பினரும் கொடுத்திருக்காங்க. சுகுணா என்ன சொல்றாருன்னா, நீங்க ஸ்ட்ரைக் ரேட்டை பாருங்க, காங்கிரஸ் ஸ்ட்ரைக் ரேட் என்ன, பிஜேபி ஸ்ட்ரைக் ரேட் என்ன. அப்ப நிறைய வெற்றியை பெற்று அந்த கூட்டணியில ஸ்ட்ரைக் ரேட் அதிகம் காங்கிரஸுக்கு தான் போன முறை. அப்ப அவங்களுக்கு கூடுதலா 3 இடம் கொடுக்கறதையும், இங்க தோல்வி அதிகமாக அடைந்து ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கிற பிஜேபி கூடுதலா இன்னும் 2 மடங்கு எண்ணிக்கை கூட்டாங்க காங்கிரஸோட ஒப்பிடும்போது. அப்படின்னா அதை எப்படி நீங்க கம்மியான எண்ணிக்கைன்னு சொல்ல முடியும்னு கேட்கிறாரு. சார் இவங்களை பொறுத்தல என்னன்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய நம்ம பாலச்சந்திரன் ஐஏஎஸ் சார் சொன்னாரு, இதை முடிச்சிருச்சு அப்படின்னு பாராட்டவும் செஞ்சாரு. அதே நேரத்தில் ஆனா அமமுக மன மகிழ்ச்சியோட ஏத்துக்கிருச்சா அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் இத சுகுணா திவாரி சார் என்ன அழகா கொண்டு போனார் பாருங்க. இல்ல அவர் திரு எடப்பாடி பழனிசாமி பத்தி சொன்னாரு. அதுதான் சார், அமமுகவுக்கு இத்தனை சீட்டுகள் கொடுத்திருக்கிறது அது மனமகிழ்ச்சி அப்படின்னு. ஏன்னா அது அவங்களால ஏத்துக்க முடியல. வீமன் நீளம் தாண்டுதல்ல பெரிய இது பண்ணுவான். ஆத்துல குளிக்கிற போது ஆத்துக்குள்ளேயே என்ன பண்ணுவாங்க, குச்சிகளை வேல் கம்புகளை நட்டு வச்சிருப்பாங்க. ஏன் இது வரைக்கும் தான் தாண்ட முடியும், இதையும் தாண்டி போகக்கூடிய சக்தி ஆற்றல் கிருஷ்ண பரமாத்மா கொடுத்திருக்கிறார். அதை போலத்தான் நீங்கள் என்னதான் விமர்சனம் பண்ணினாலும் அதிமுகவின் தலைவருக்கு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு, அந்த கட்சிக்கு சொல்றேன். அது மாதிரி இல்ல கிருஷ்ணா, புரியுது எனக்கு. நீங்க எடப்பாடியார வீமனோட சொல்றீங்க, ஒப்பிட்டு அவரு பாயிறாரு, அவருக்கான உயரங்கள் இருக்கு, அவர் எல்லாத்தையும் நிரூபிக்கிறாரு. கிருஷ்ண பரமாத்மாவோட அருள்னு சொன்னீங்களே, அது யாரு? புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அருள், ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய அருள். எப்பொழுது பார்த்தால் நான் கேட்கிறேன், நீங்க தான் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு வர்றீங்களே, காங்கிரஸ் காம்பாக்ட் கூட்டணி, ஹவுஸ்ஃபுல் கூட்டணி, ஏப்பா இன்னும் தொகுதி பங்கீடு முடிக்க முடியல? 89 சட்டமன்ற உறுப்பினர், 91 மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர், 89 27 பேர்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர், 91 சட்டமன்ற உறுப்பினர். அன்னைக்கு மரியாதைக்குரிய சேலம் கண்ணன் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வலதுகரமாக இருந்து 18 சட்டமன்ற உறுப்பினர் வேட்பாளர்கள் இது பண்ணும்போது, அன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வேட்பாளர், வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர். ஜெயலலிதா என்ன பண்றாங்க, ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு 3 பேருக்கு பதவி போடுறாங்க. அதுல சேலத்துல சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவருக்கு சேர்மன் பதவி ஆவின் பால் இது கொடுக்கறாங்க. அந்த மாதிரி அனுபவம் சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினர், ஒருத்தருக்கு 3 முறை முதலமைச்சர் பொறுப்பு கூட கொடுத்தாங்க. யாருக்கு 2 முறை கொடுத்தாங்க. ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது சொல்றேன். முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க. திமுகவுல போய் சேரலையே. இல்ல அதாவது சொல்றேன், சமாஜ்வாடி கட்சி அவங்கள சொன்னதுனால சொல்றேன், அவங்க ஆதரவு பெற்றது பல பேர் இருக்காங்களே அப்படிங்கிறது சொல்றேன். ஆனா ஒரு அம்சம் இருக்கு. சார் நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும். நான் அதுக்கு தான் 89 சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமின்னு சொன்னேன். 91 தான் பெரியகுளம் சட்டமன்ற உறுப்பினர், அவருடைய வருவாய்த்துறை அமைச்சர், பிரசன்ஸ் டே ஹோட்டல் தீர்ப்பு. அது 2001 இல்ல, அது 2001 2091 அதத்தான் சார் 2001 தான் பெரியகுளம்.
89 எடப்பாடி அவர்களுடைய திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வர்றாரோ அவருடைய வெற்றிகளோ யாரும் மறுக்க முடியாது. அவர் 4 வருஷம் இருக்கு, அதெல்லாம் மேட்டர் இல்லைப்பா. கேட்டது 27 நின்றுதா இல்லை அவர் ஒன்று சொல்கிறாரு அந்த எண்ணிக்கை போகுதா, அது உங்கள் கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்க பார்க்குறேன். 35ன்னு சொல்கிறாரு, அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை 27 தானா? தாமரை சின்னத்தில் மற்றவங்க நிற்பாங்களா இல்லையா, அதான் கேள்வி. அதாவது தமிழ்நாட்டில் என்னன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க சார், செயல்படுறது ரொம்ப தலைவர்கள் கம்மி சார். எடப்பாடி பழனிசாமி செயல்படுறாரு சார், அவ்வளோதான் சார். என்ன பொறுத்தல அப்படிதான் நான் பார்க்குறேன். ஓ என்னப்பா இவ்வளோ வேகமாக சொல்கிறேன். ஆமாம், டெல்லிக்கு போனா ஏன் போனாருன்னு கேட்குறீங்க, அக்கா கனிமொழி போனா அதை பற்றி யாரும் பேசாதீங்கிறீங்க. இதே இது வந்து கையெழுத்து போட போனா இவங்க ஏன் போனாங்கன்றங்க. ஆகவே இவர்களை பொறுத்தளவில் எல்லாவற்றையுமே குறைத்து மதிப்பிடுதல். நான் கேட்கிறேன், என்னுடைய ஒற்றை கேள்வி அதுதான். நீங்கள் ஆளுமை மிக்க திராவிட மாடல் அரசாங்கம், மகிழ்ச்சி இல்ல ஒப்பீடு சரியான தெரியல. 25 இல்ல ஒப்பீடு நான் இப்ப கேக்குற ஒரு கனிமொழி போனாங்க சார், கனிமொழி போனாங்க, கனிமொழி போனாங்க, ஸ்டாலின் போனாரா, இல்ல யார் வேணா இருக்கட்டும் சார், வேலுமணியோ தங்கமணியோ போறது வேற, திரு எடப்பாடி பழனிசாமி போறது வேற. நான் திரும்ப சொல்றேன், எனக்கு அதுல பிரச்சனை இல்ல சார். அது வியூகமா என்ன வேணா வைக்கலாம் சார். எண்ணிக்கை கிடைச்சா என்ன சொல்றீங்க, கராரா தாராளமா அப்படின்னு கேக்குறீங்கல்ல. தாராளமா கராரும் இல்ல தாராரும் இல்ல, அரசியல் அனுபவத்தின் முதிர்ச்சியை காட்டியிருக்கு. ரைட் ஃபைன். இதுல வந்து நேர யாரும் கடைசி வரைக்கும் போட வேண்டாம். கடைசி வரைக்கும் இந்த 35ங்கிறதுல உங்களுக்கு கருத்து இருக்கா இல்ல சொல்ல வேணாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார். இல்ல சார், ஒரு உங்களுடைய விமர்சனத்தை வைக்கிறாரு. எல்லா ஆசைக்கும் சுகுணா திவாகர் ஒரு விமர்சனம் வைக்கிறார் சார், அத வந்து நீங்க பதில் சொன்னா சொல்லலாம், வேணாம்னா விட்டுறலாம். நான் இப்படி கேக்குறேனே சார், நம்ம ஸ்ரீராம் சார் கேப்போம். இல்ல 28 சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துட்டு சரி ஒரு 34 சட்டமன்றக்கு உறுப்பினருக்கு தேவையான ஒரு ராஜ்யசபா கொடுத்தீங்களே, அப்ப நீங்க அதையும் சேர்த்து கணக்கு போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60 கொடுத்தீங்களா? பாமக இருக்கட்டும் சார், 18 தான் சார். சர்ச்சை பண்ணலையே காங்கிரஸ் மாதிரி, தாவாக்கு போவோன்னு சொல்லி அடம் பிடிக்கலையே. அப்ப அடம் பிடிச்சதுனால தமிழ்நாடு முதலமைச்சர் கீழே இறங்கி வந்துட்டாரா, அடிபணிஞ்சிட்டாரா? ஆகவே வெளியில வந்து பார்வைக்கு ஒரு போர்வைக்கு என்ன நினைக்கிறீங்கன்னா அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிங்க பாத்தீங்களா? திமுகவுக்கு அதிமுக யார் கட்டமைச்சா? ஆமா திமுக தான். அதுல என்ன உங்களுக்கு டவுட்? இப்ப கூட பாருங்க 35 தொகுதி என்ன சொல்றாரோ அதுக்கு பதில் சொல்லுங்க. தொகுதிங்கிறது 35 தொகுதிங்கிறது நான் கேக்குறேன், ஏன் ஒரு 75 சொல்லுங்களேன். சரி, சொல்றதெல்லாம் சொல்றோம், என்ன ஃபேக்டா இருக்குன்னு அவர் நம்புறாரோ அதுதானே சார் அவர் சொல்லுவாரு. அதான் சார். ஆனா ஒரு கட்சி நடத்துறது நான் என்ன சொல்றேன், அக்னி நான் என்ன சொல்றேன், ரொம்ப சிம்பிள். நீங்க சொல்றது ரொம்ப தப்பு. நான் சொல்றேன் அடுத்த வாரம் இன்னைக்கு முடிவாயிடுன்னு சொல்லிட்டாரு, நாளைக்கு வாங்க அந்த 35 இருக்காது என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு எதிர்கேள்வியை போடணும். அதை விட்டு வேற ஏதாவது சொல்றீங்க 75 100 சார் எல்லா இல்ல சார், அது தப்புன்னு சொல்லுங்க சார். கரெக்ட் சார், அது தப்புன்னு சொல்லுங்க. 27 தாங்க அப்படின்னு சொல்லுங்க. சூப்பர் சார். அப்படி எதிர்கேள்விக்கு நான் பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு வித கேள்வி ஒண்ணு வச்சிருப்பாரு. என்ன வச்சிருப்பாரு? ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாரு. அப்படி இல்ல சார், ஒரு எண்ணிக்கை அவர் பாட்டு சொல்லிட்டு போனா நம்ம எப்படி சார் விடலாம்? நாட்டுக்கே ஒரு தீர்ப்பையும் என்ன சொல்றேன், இல்ல அக்னி, ஏன் அவர் பாட்டு ஒரு கருத்து சொல்லிட்டு போனா நீங்க எப்படி அனுமதிக்கலாம்? ஏன் உங்க தரப்பு திமுக உங்களுக்கு என்ன நீங்க சொல்லணும்ல? ஏன் இன்னும் வரைக்கும் திமுக முடிவு எடுக்க முடியல? பயம், பதட்டமா, அத அடுத்து பேச போறோம். அல்லது திராவிட மாடல் அடுத்த சுற்று அதான் இல்லையா? இல்ல அடுத்த சுற்று அதான் பேச போறோம். இப்ப 27 மட்டும் தான் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டா அவர்ட்ட சொல்லுங்களேன், பேசிடுவோம். சரி வர நம்ம ஸ்ரீராம் சார் இதுக்கு பதில் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கேள்விக்கு வருவீங்க. இல்ல ஐ அக்ரி. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் உங்க பாயிண்ட், அதிமுகவின் பொதுச் செயலாளர் தெளிவாக நிதானமாக, யாருக்கும் அச்சம் பயம் எல்லாம் கிடையாது, ஒற்றை தலைமை தெளிவாக செயல்படுகிறது. திமுக தான் பயந்து முடிவெடுக்க முடியாம இன்னும் வரைக்கும் திமுக இதெல்லாம் தோத்துருச்சு. சட்டமன்ற தேர்தலில் தோக்குதோ இல்லையோ ரெண்டாவது விஷயம், கூட்டணி பேசுறதுல அவங்க தோத்துருச்சு, அவ்வளவுதான், அதோட நிப்பாட்டிக்கிறோம். சரி.